பசுமை புரட்சி ஒரு பசுமை பூமியை நோக்கி ஒரு பயணத்தினுடைய தொடக்கம்தான் 2024 ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. மலீஸ் அமீனுடைய பூகோள பசுமை நோக்கி மரநடை திட்டம். இன்று ஒரு பரந்த பயணத்தை கடந்த இந்த முயற்சி 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் தேதி தனது முதலாம் ஆண்டு விழாவை எட்டியுள்ளது. ஒரு வருடகால அறுவடையானது. இந்த திட்டம் சாதித்துள்ளவை சாதாரணமானவை அல்ல. மாற்றமாக அது ஒரு சமூக மாற்றத்தின் விதையாய் இன்று உருவெடுத்துள்ளது. இதனுடைய கொள்கைகளும் கனவுகளும் விசித்திரமானவை. வாருங்கள் சென்று பார்ப்போம். இந்த திட்டத்தின் முதற் குறிக்கோள் பசுமை பூமி, சுயநம்பிக்கையுடன் வாழும் சமூகம் என்பதுதான். ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு மரம் வளர்க்கப்பட வேண்டும் என்ற இலக்கை கொண்டு கிராமங்கள் மற்றும் நகர பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் பணிகளை தொடங்கியுள்ளது. இவ்வாறு தொடங்கப்பட்டவை பல சாதனைகளை நிலைநாட்டியுள்ளது. இதுவரையான காலம் வரை 2693 மரக்கன்றுகள் பல்வேறு இடங்களில் நடப்பட்டுள்ளன. சாதி, மத, வர்க்க, பால் வேறுபாடுகளை களைந்து நாம் எல்லோரும் இளைஞர்கள், சமத்துவம் முக்கியமானது என்ற துணிப்புறன் அடிப்படையில் பாடசாலைகள், மதரசாக்கள், கோயில்கள், வைத்தியசாலைகள், பொது இடங்கள், முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள் என்று பல இடங்களிலும் இவை வழங்கப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இதனுடைய சாதனைகள் ஒன்றாக காணப்படுகிறது. மரம் நடுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், யுவதிகள், மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் மக்களிடையே இதுவரை நம்பிக்கை ஊட்டியுள்ளோம். ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்பதற்கான திட்டம், ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. சவால்கள் மற்றும் அதை கடந்து வந்த பல கஷ்டங்களையும் இன்று விவரிக்கிறது இந்த பூகோள பசுமை பூமி. பயணத்தின் ஆரம்பத்தில் எதிர்பாராத பல சவால்கள் வந்தன. வறண்ட காலநிலை, நீரின்மை, சில பகுதிகளில் உள்ள மரங்களை பாதுகாக்க பொதுமக்களின் பின்பற்றாமை போன்றவை மிகுந்த சவால்களாக இருந்து காணப்பட்டன. ஆனால் உறுதியும் தன்னம்பிக்கையும் நம்மை ஆரோக்கியமடையச் செய்தன. இதனுடைய இலக்கு புதிய தலைமுறைகளை ஊக்குவித்தல், மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது இளைஞர்களின் மனதிற்குள் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. பலர் மரம் நடுதல் என்பது ஒரு சமூக பொறுப்பாக மாற வேண்டும் என உணர்ந்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் பசுமை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் சமநிலை, நீர்நிலைகள் பாதுகாப்பு, காற்று மாசுபாட்டை குறைக்கும் முயற்சியாகவும் இந்த திட்டம் திகழ்கிறது. ஒவ்வொரு மரமும் ஒரு வாசஸ்தலத்தின் சுவாசமாக மாறும் என்பதை காட்டும் விதமாக மலீஸ் அமீன் பூகோள பசுமை நோக்கி மரநடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு மரம் நட்டு உலகத்தை மாற்றுவது சாத்தியமே எனும் நம்பிக்கையுடன் கடந்த 365 நாட்கள் மலீஸ் அமீன் மரநடை திட்டம் பயணித்திருக்கிறது. இது ஒரு தொடக்கம் மட்டுமே. எதிர்காலத்தில் இத்திட்டம் மில்லியன் மரங்களை கொண்டு பூமியின் பசுமையை மீட்டெடுக்கும் இயக்கமாக வளரட்டும். இன்றைய நாள் கடந்த கால வெற்றிகளை போக்குவதற்கும் எதிர்கால இலக்குகளுக்கான உறுதியை புதுப்பிப்பதற்கும் ஒரு அருமை நாளாக அமையட்டும். இது மலீஸ் அமீன் பூகோள பசுமையை நோக்கிய பயணம். நாமும் ஒன்றாய் இணைந்திடுவோம், வெற்றிகளை சுவைத்திடுவோம்.